ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஆரோக்கியமான விதத்தில் சூப்பர் டேஸ்டியான முருங்கைக்கீரை தக்காளி சாதம். இது மாதிரி ஒரு சாதம் நீங்கள் செஞ்சுருக்க மாட்டீங்க. இந்த மாதிரி சாதம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. முருங்கைக்கீரை சாப்பிடாதவங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸை நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். நான் வீட்டில் பறித்த ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை இப்போது எல்லாத்தையும் நம்ம அந்த குச்சியெல்லாம் இல்லாதவாறு, குச்சியெல்லாம் இல்லாமல் அந்த வெறும் இலைகளை மட்டும் நம்ம பிரித்து தனியாக எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு நல்லா கழுவிடணும். கழுவிட்டு நல்லா பொடி பொடியாக நீங்கள் நறுக்கிறதுனா நறுக்கிக்கணும். நான் பொடி பொடியாக நான் இன்றைக்கி நறுக்கலை, அப்படியே தான் நான் போட போகிறேன். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு கடாய் ஹீட் ஆனதும் சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கலாம். நீங்கள் நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், உங்களுக்கு விருப்பமான எண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகுலேயே உளுந்து இருந்தனால நான் உளுந்தை சேர்த்து போட்டுட்டேன். தனியாக நான் போடலை. அதுக்கப்புறமா கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். உங்களுக்கு வேர்க்கடலை விருப்பமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வேர்க்கடலை கூட கொஞ்சமாக நீங்கள் வறுத்து வேர்க்கடலையே போட்டுக்கலாம். இப்போ கடலைப்பருப்பு லேசாக ஃப்ரை ஆனதும் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் லேசாக வதங்கட்டும். நான் இன்றைக்கி வெள்ளை சாதம் தனியாக வடித்து அதில் தான் நான் மிக்ஸ் பண்ணுறேன். நீங்கள் குக்கரில் செய்யணும் அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் குக்கரை வச்சு நீங்கள் சாதத்தை போட்டு அரிசி போட்டு ஒரு விசில் வச்சு இறக்கிடலாம். அதுக்கப்புறமா 1/2 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரே ஒரு பச்சை மிளகா, ஒரே ஒரு காஞ்ச மிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் பத்தாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் மிளகாய்த்தூள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை மிளகுத்தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுவும் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ பச்சை மிளகா, காஞ்ச மிளகா, சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ சாதம் நான் தனியாக வடித்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ சாதத்துக்கு தகுந்த அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் குக்கர்லையே அப்படியே நீங்கள் 1 பாட் ரைஸ் மாதிரி நீங்கள் செய்யலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சாதம் நீங்கள் செஞ்சு கொடுங்க. இது மாதிரி சாதம் யாரும் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த சாதம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி அப்புறமா மஞ்சத்தூள் போட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணிடலாம். கொஞ்சம் வதங்கினா போதும் தக்காளி. முருங்கைக்கீரை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த முருங்கைக்கீரையும் இந்த தக்காளியோடைய சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடுங்க. நீங்கள் பொடியாக நறுக்கிறதுனா கூட இந்த முருங்கைக்கீரையை நறுக்கி நீங்கள் போட்டுக்கலாம். பாருங்கள், கலர்ஃபுல்லாக பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. டெய்லி என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு யோசிக்கிறதுக்கு பதிலாக சட்டுன்னு இது மாதிரி ஒரு சாதம் நீங்கள் மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இதுக்கு சைட் டிஷ்ஷாக நீங்கள் அப்பளம், இல்லை உங்களுக்கு விருப்பமான காரமான கிரேவி, காய்கறியோ இல்லை நான்வெஜ்ஜோ செஞ்சு சாப்பிட்லாங்க. ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. சூப்பரான சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ கருவேப்பிலை, கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம இந்த சாதத்தை நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. சீக்கிரம் காலையில் சட்டுன்னு செஞ்சிடலாம். ஸ்கூலுக்கு, ஆஃபீஸ்க்கு நீங்கள் கொடுத்து அனுப்பலாம். இந்த மாதிரி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு ரெசிபியோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.